உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் ராஜ் டிவியின் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று 25 ஆகஸ்ட் 2024 தேதியில் தேய்பிரையில் வரக்கூடிய சஷ்டி திதியில் சந்திராஷ்டமம் என்பது பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரங்களுக்கு வருகிறது. 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம். அனைத்து மேஷராசி என்பவர்களுக்கும் ஒரு படி முன்னேற்றங்கள் காணப்படும். லைஃப்பில் நீங்கள் எதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களோ அந்த கஷ்டப்பட்ட விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி, அதாவது உங்களுக்கு ஃபேவரபுளாக பாசிட்டிவாக முடியக்கூடிய வாய்ப்பு என்பது உண்டு. இதை பயன்படுத்தி கொள்ள இன்னைக்கு மட்டுமல்ல, என்றைக்குமே அடுத்து வரக்கூடிய 2 மாதங்களுக்கு ஸ்கந்த சஷ்டி கவசம், ஸ்கந்த குரு கவசம் இதை பாராயணம் செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைக்கு பாராட்டு மழை பொழியப் போகிறது. பாராட்டு மழைனா என்ன? சில பேர் வேணுமட்டே புகழ்வாங்க, அதில் அர்த்தமே இருக்காது. சில பேர் புகழவே மாட்டாங்க, ஆனால் நடுநிலையில் இருக்கக்கூடியவர்கள் உண்மையாக செய்யணும், உங்களை பாராட்டணும்னா பாராட்டுவாங்க, இல்லை நீங்கள் தப்பு செய்தீங்கன்னா குறை சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நபர்கள்ட்டேருந்து இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பாராட்டு மழை வரப்போகுது. இந்த பாராட்டு மழை என்பது உங்கள் மனசை ஆறுதல் படுத்தும், தைரியம் கொடுக்கும், தன்னம்பிக்கையும் கொடுக்கும். இதை வைத்து அடுத்த படிக்கு நீங்கள் முன்னேறலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் என்பது மிகுந்த நலம் தரக்கூடிய நாள். நலம்ங்கிறதுல பல விஷயம் இருக்குது. நம்மக்கிட்ட வரவங்கள கூட கேட்பாங்க, நல்லது நடக்குமா, எதிர்காலம் எப்படி இருக்கும்? எதிர்காலத்தில் 55,000 விஷயம் இருக்குது. மனைவி, மக்கள், ஹெல்த்து, பிஸ்னஸ்ஸு, கெரியரு, பிள்ளைங்க, ப்ராஸ்பரிட்டி, இப்படி பண விஷயம்னு பல விஷயங்கள் இருக்குது. இப்போ நலம்ங்கிறதுல முக்கியமான நலம் என்பது உடல் நலம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் மனநலம் செகண்டு. இது ரெண்டும் பின்னி பிணைஞ்சு தான் வேலை செய்யும். உங்களுக்கு இன்னைக்கு இந்த 2 நலமுமே நல்லா இருக்கு. கடகராசி என்பவர்களுக்கு தேவையில்லாத செலவுகளை தரக்கூடிய நாள். நம்ம பையில் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம காசு, அடுத்தவங்கள்ட்ட போயிடுச்சுன்னா அது முடிஞ்சு போச்சு. அப்போது இதை ஜாகிரதையாக உணர்ந்து யார் செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும். காசு மட்டும் கவனமாக கையாளலைன்னு சொன்னால் அவர்கள் எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் அது பிரயோஜனம் இல்லை. சம்பாதிக்கிறது ஒரு கலைனா அதை சேர்த்து வைக்கிறது அதை விட பெரிய கஷ்டமான ஒரு கலை. நீங்கள் இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். சிம்மராசினியர்களுக்கு இன்றைய நாள் என்பது நீங்கள் மற்றவங்கள்ட்ட கொஞ்சம் இறக்கப்படுவீங்க. இந்த இறக்கப்படுற விஷயத்தினால நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு. இந்த பூமியில் பிறந்த அத்துணை பேருக்கும் எங்கிட்ட இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு கூட நான் சொல்லுவேன், ஒருவர் கஷ்டப்படுறாங்க, நம்ம உதவி செய்யணும்னு நினைக்கிறது தப்பே இல்லை. ஆனால் தர்மசாஸ்திரப்படி ஒவ்வொரு மனிதன் படக்கூடிய கஷ்டத்திற்கு பின்னாலும் அவர் செய்த கர்மா ஊழ்வினை என்பது இருக்கு. அப்போது நாம் இறக்கப்படுவதன் மூலம் யாரோ ஒரு தப்பு செஞ்சிருக்கார், யாரோ ஒருத்தர் அதற்கான ப்ராப்ளத்தை அவர் அனுபவிச்சுட்ருக்கார், அவருக்கு நம்ம உதவி செய்கிறோம் அப்படின்னா அது ஈக்குவேட் ஆகலையே. ஆக நீங்கள் இறக்கப்படுவதிலும் கவனமாக இருந்து இறக்கப்பட வேண்டும். தகுதியானவர்களுக்கு இறக்கப்பட வேண்டும். கன்னிராசினியர்களுக்கு இன்றைக்கு நாள் முழுவதும் தேவையில்லாத அலைச்சல் இருக்கு. இந்த அலைச்சல் எதன் காரணமாக வருது? திட்டமிடுதல் காரணமாக வருது. சரியான திட்டமிடுதல் இருந்தால் அலைச்சல் தேவையில்லை. ஒரு அவசரப்பட்டு இன்னைக்கு இங்கே போகலாம், அதை பண்ணலான்னு நினைக்கும் போது எல்லா நாளும் அது அப்படியே கிளிக் ஆகாது. ஆக கவனமாக பொறுமையாக செயல்பட வேண்டிய ஒரு நாள். துலாம் ராசினியர்களுக்கு இன்றைக்கு ரொம்ப பொறுமை தேவை. எதை நினைச்சு? உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே உங்களுடைய பொறுமையை இன்றைக்கி டெஸ்ட் பண்ண போகிறாங்க. நீங்கள் கவனமாக இருந்தால் மட்டும்தான் இதிலேருந்து மீண்டு வர முடியும். பொறுமைனா விட்டு விலகிறது, பயந்து கொள்வது அல்ல. ஆக யாருக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. விட்டு விலகுவதற்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் முக்கியமான காரணம் உங்களுடைய எதிர்காலம். விருச்சிக ராசினியர்களுக்கு இன்றைக்கு சில சோதனைகள் வரலாம். உங்களுடைய நற்பெயருக்கு சில கெடுதல்கள் வரலாம். அப்போ நீங்கள் இன்றைக்கு ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும். தெரியாத நபர்கள்கிட்ட ரொம்ப க்ளோஸாக மூவ் பண்ணுறதோ, தெரிஞ்ச நபர்கள்கிட்ட வேண்டாத வெறுப்பாக பேசுகிறதோ இரண்டுமே இன்னைக்கு தவிர்க்க வேண்டும். தனுசு ராசினியர்களுக்கு அதிகமாக கோபம் வரக்கூடிய நாள். கோபம் வரதுக்கும் பயம்தான் காரணம். இந்த பயத்துடைய வெளிப்பாடு தான் கோபம். யார் யார் கோவப்படுறாங்களோ அவங்க பயங்கரமாக கோவப்படுறாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, அவங்களுக்கு தைரியம் இருக்கிறதா நினச்சிக்குவாங்க. கோபம் என்பது தைரியம் இல்லை, கோபம் என்பது பயத்துடைய வெளிப்பாடு தான். யாருக்கு பயம் இல்லையோ அவங்களுக்கு கோபமும் இல்லை.
எது நடந்தாலும் நல்லதுக்கே என்று நம்புபவர்களுக்கு எந்த ஒரு தடையோ வருவதில்லை. இது இயற்கையே அவர்களுக்காக வேலை செய்யும். அந்த அளவில் இன்று கோபத்தை தவிர்த்து தன்னம்பிக்கையை உயர்த்த வேண்டும். மகர ராசி என்பவர்களுக்கு ரொம்ப மனசுல சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய நாள். பல கஷ்டங்களுக்கு பிறகு, பல ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை நல்ல வழியில் செல்லப் போகிறது. அதற்கான முன்னேற்பாடுகள் இன்று தொடங்கும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள். நீங்கள் நினைத்த அத்துணை காரியங்களும் உங்களுக்கு சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு நாள். இன்று யாரெல்லாம் உங்களை எதிர்த்தார்களோ, யாரெல்லாம் உங்களை தூஷணம் செய்தார்களோ, அத்தனை பேருக்கும் நீங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நாள். மீனராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் என்பது சுப செலவுகளை தரக்கூடிய நாளாக வருகிறது. வீடு, நிலம் போன்ற விஷயங்களை வாங்குவது, வண்டி வாகனங்களை வாங்குவது, கன்சியூமர் டியூரபிள்ஸ் வாங்குவது போன்ற அனைத்து விதமான நகைகள் வாங்குவது போன்ற செலவுகளை தரக்கூடிய அற்புதமான நாளாக வருகிறது. சுப செலவுகள்னால் என்ன? நமக்கு நல்லது நடக்க போகுது, நம்மக்கிட்ட பைசா இருக்குது, அதை தான் செலவு பண்ண போகிறோம். ஆக நம்பிக்கையுடன் செயல்படும் பொழுது நல்லதே நடக்கும். இன்று 25 ஆகஸ்ட் 2024 தேதிக்கான 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம். அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களையும் தந்தருள் புரிவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.